வணக்கம் நண்பர்களே. என் கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கேட்கப் போவது ஒரு திகில் நிறைந்த கதை. புங்குடுதீவின் சாபமடைந்த பதக்கம். இந்த கதையின் நண்பர் குமார் அவர்களின் கற்பனை படைப்ப. அப்படியெனில் சற்று அமைதிய ஆக அமர்ந்து கதையின் முடிவு வரை கேளுங்கள். புங்குடுதீவினுள் பாதையில் ஒரு சாபமடைந்த வெள்ளிப் பதக்கம். அதைத் திறந்தால் ஒரு விசித்திரமான இசை. அந்த இசை கேட்டவன் திரும்ப வரமாட்டான். இந்த திகில் கதையை முழுமையாக கேளுங்கள். சிறந்த சவுண்ட் அனுபவத்துக்கு ஹெட்போன் ரெக்கமெண்டட். வாருங்க கதையை தொடங்கலாம். அத்தியாயம் 1. தேநீர் கடையின் எச்சரிக்கை. புங்குடுதீவின் உட்பு வயல்களில் சூரியன் மறையும் நேரம் அந்த அந்திவானம் இரத்தச் சிவப்பாக காட்சியளித்தது. கவின் இஞ்சி தேநீர் அருந்திக் கொண்டிருந்தபோது பெரியய்யா அவனிடம் ஒரு கதையைச் சொன்னார். தம்பி, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அதிகாரி இந்த பாதையில வரும்போது காணாமப் போனான். அவன் கழுத்துல எப்போவும் ஒரு பழைய வெள்ளிப் பதக்கம், சில்வர் லாக்கெட் இருக்கும். அந்த பதக்கத்தை திறந்தா ஒரு விசித்திரமான இசை கேட்கும்னு சொல்லுவாங்க. அவன் என்ன ஆனான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அமாவாசை ராத்திரியில அந்த பாதையில போனா அந்த பதக்கத்தோட இசை கேட்கும். ஜாக்கிரதையா போ தம்பி. கவின் அதை அலட்சியப்படுத்திவிட்டு இருளில் பயணத்தைத் தொடங்கினான். அத்தியாயம் 2. தனிமையான அந்த பயணம். சைக்கிள் சங்கிலியின் சத்தமும் கடலலையின் ஓசையும் மட்டுமே கேட்க கவின் தனியாகச் சென்று கொண்டிருந்தான். திடீரென காற்றில் ஒரு மெல்லிய இசை மிதந்து வந்தது. ஒரு சிறிய மியூசிக் பாக்ஸ் இசைப்பது போன்ற சத்தம் அது. கவின் சைக்கிளை நிறுத்தினான். அவன் டார்ச் அடித்து பார்த்தபோது தூரத்தில் யாரோ ஒரு உருவம் பனை மரத்திற்கு பின்னால் மறைவது போல தெரிந்தது. சுற்றியிருந்த காற்று திடீரென ஜில்லிட்டது. அவனறியாமலே அவன் கைகள் தன் கழுத்தைத் தடவின. அங்கே ஏதோ ஒரு மெல்லிய சங்கிலி இருப்பதைப் போன்ற ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. அத்தியாயம் 3. பாழடைந்த வீடும் அந்த உருவமும். பாழடைந்த வீட்டின் அருகே கவினின் சைக்கிள் பழுதானது. மூடுபனி அவனது பார்வையை மறைத்தது. பின்னால் யாரோ நடக்கும் சத்தம் கேட்டு அவன் திரும்பிய போது ஒரு கோரமான உருவம் அவன் முன்னால் நின்றது. அந்த உருவத்தின் கழுத்தில் அந்த வெள்ளிப் பதக்கம் ஊசலாடிக் கொண்டிருந்தது. அது மெல்லத்தானாக திறக்க அதற்குள்ளிருந்து அதே திகில் இசை வெளிப்பட்டது. அந்த உருவம் கவினின் கழுத்தை பிடித்து தூக்கியது. இது உனக்கானது என்று ஒரு கரகரப்பான குரல் கேட்டது. கவின் மயக்கமடைந்தான். அத்தியாயம் 4. ஒரு பொய் நிம்மதி. கவின் தன் வீட்டு முற்றத்தில் கண் விழித்தான். அம்மா அவனை எழுப்பி தண்ணீர் எடுக்க அனுப்பினார். பெரியய்யா இறந்து 3 வருஷம் ஆகுது தம்பி, நீ யாரை பார்த்தேன்னு தெரியல என்று அம்மா சொன்னபோது கவின் உறைந்து போனான். கழுத்தில் ஒரு லேசான பாரம் இருப்பதை உணர்ந்தாலும் பயத்தினால் அவன் அதை சரிபார்க்கவில்லை. அத்தியாயம் 5. அந்த இறுதி நொடி. தண்ணீர் லாரி அருகே கவின் நின்றிருந்தான். லாரியிலிருந்து கொட்டிய தண்ணீர் அவன் சட்டைக்குள் இறங்கி அவன் நெஞ்சைத் தீண்டியது. குளிர்ச்சியில் அவன் தன் சட்டையின் பட்டனைத் திறந்து பார்த்தான். அங்கே அவனது நெஞ்சில் தோலோடு தோலாக ஒட்டிக் கொண்டிருந்தது அந்த சாபமடைந்த வெள்ளிப் பதக்கம். நடுக்கத்துடன் அவன் அதைத் திறந்தான். அதற்குள் இருந்த அந்த பழைய புகைப்படத்தில் அவன் பார்த்த அந்த பேயின் முகம் இல்லை. அந்த புகைப்படத்தில் இருந்தது கவினின் முகம். அதே நொடி அந்த பதக்கத்திலிருந்து அந்த திகில் இசை ஒலிக்கத் தொடங்கியது. கவின் தன் குரலை இழந்து அங்கேயே சரிந்தான். இந்த கதையை ரசித்திருந்தால் என் கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் பல திகில் கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.